இது நகைச்சுவை கலந்த போராட்டம். அட்டைக்கிட்ட நினைக்கிற மாமியாரு மருமக அடிக்கிற லூட்டிக ஆரம்பம். மாமியாரு உடைச்சா உதவாத மஞ்சட்டி, மருமக கைப்பட்டா மஞ்சட்டியும் புஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர்கதை தான். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கல் தாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. சேலத்துக்கு போகும்போது செல வாங்குனா, இவ கொல்லத்துக்கு போகும்போது கொலுசு வாங்குவா. தொட்டபெட்டா போகும்போது தோடு வாங்கினா, இவ சண்டைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா. சேலத்துக்கு போகும்போது செல வாங்குனா, இவ கொல்லத்துக்கு போகும்போது கொலுசு வாங்குவா. தொட்டபெட்டா போகும்போது தோடு வாங்கினா, இவ சண்டைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா. மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா, இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா. கீழக்கரை போகும்போது கீரை வாங்கினா, இவ வம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா. மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா, இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா. கீழக்கரை போகும்போது கீரை வாங்கினா, இவ வம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா. வேலையை பார்த்துட்டு போடி. நீ ஒட்டிக்கு வந்த பாடி. தூங்கும் போது முடிய பிடிச்சு மொட்டை அடிப்பேன் பாடி. உன் வாயில சாக்கடை முடி. நான் உன்னோட பெரிய கேடி. உன் காதறுத்து கைய உடைச்சா தன்னால புரிய போடி. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கலாம்பா. சந்திச்சாலே கலக்கலாம்பா. சம்மந்தி, நான் உங்க சம்மந்தி தானே? அதனால இப்படி தனியா உட்காந்து ரவுண்டு கட்டுறீங்களே, என்ன கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு தோணுச்சா? எப்பவாவது ஒரு தடவை வந்தா சம்மந்திக்கு வகை வகையா சமைச்சு போடலாம். ஆ? எப்பவும் இங்கேயே இருந்தாக்கா எப்படி செய்யறதா? நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன உங்க பொண்ணை பார்க்க நீங்க இங்க வந்து 25 நாள் ஆகுது. ஏதோ வந்தமா பார்த்தோமா போனமான்னு இல்லாம இங்கே ஸ்டே பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு உங்களுக்கு மரியாதை? நான் என் பொண்ணு கொடுத்தவ, அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு இவ்வளவு நாளா சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி இருக்கீங்க. சம்மந்தி, நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. தெரியுது இல்ல? அப்ப இப்பவே காக்கிநாடாவுக்கு கிளம்புங்க. போறேன். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். லேதன்ட்டே நான் ஈகோ இடிக்கும். ஐ எம் சாரி. இங்க பாருங்க, இது அத்தனையும் எனக்கே பத்தாது. போற வழியில எங்கேயாவது கையேந்தி பவன் இருக்கும், சாப்பிட்டு போங்க. இவ்ளோ திங்குறீங்களே, அது என்ன வயிறா இல்ல வாட்டர் டேங்கா? ஏய், என் புள்ள சம்பாதிக்கிறான், நான் சாப்பிடுறேன். ஆஹா, அலாகன்ட்டே என் மாப்பிள்ள தானே சம்பாதிக்கிறாரு, அதுல எனக்கும் ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு புள்ள, அப்புறம் தான் உங்களுக்கு மாப்பிள்ள. பசியா இருக்கிறவங்கள பட்னி போட்டா பின்னால உங்களுக்கு ஒரு பருக்க கூட கிடைக்காது. எனக்கு முன்னாடி இருக்கிற பிரியாணி போதும், பின்னாடி இருக்கிற பருக்கை நீயே திருடு போ. இதுகோ, நானும் சாப்பிட்டுட்டு தான் போவேன். எப்படி சாப்பிடுவ? தோ இப்படி சாப்பிடுவேன். ஓ சபாஷ், எச்சக்கலைக்கு எதிர்கலையா? நீ அப்படி எடுத்தேன்னா நான் இப்படி எடுத்துக்குவேன். நானு மறுபடியும் இப்படி எடுத்து வச்சுக்குவேன். நீ தட்டுல தாண்டி வைப்பேன். ஐயோ, நான் சாத்தியா சாப்பிட வச்சதுல அப்படி கொட்டிட்டாலே. I am டாக்டர் பிச்சுமணி. பேர் தான் பிச்சுமணி, ஆனா எந்த எலும்பு பிஞ்சு போனாலும் அத ஒற்ற மணி. என்னடா ஆர்த்தோ டாக்டர் கூட்டி வந்திருக்க? என்னம்மா, நீ தான் பக்கத்துல இருக்க டாக்டரை கூட்டிட்டு வர சொன்ன, அதான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு பக்கத்துல இருக்க வெட்டரி டாக்டரை கூட்டி வரணும். கூப்பிட்டா ஏதோ காஸ்ட்லியான நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரா, அம்மாக்காக வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. செருப்பாலே அடிச்சு. கொஞ்சம் சும்மா இருமா டாக்டர்.
இவங்க தான் எங்க அம்மா. காலையில இருந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டோன்ட் வரி, நான் நிறுத்திடுறேன். மூச்சையா? பிரச்சனையே பை த பை. இப்ப எமர்ஜென்சியா தேவை ஒரு பொங்கல், 3 இட்லி, ஒரு வடை. இவங்களுக்கா? எனக்கு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாதனால கையெல்லாம் நடுங்குது. ஆமா, ஏன் இவங்களுக்கு இப்படி மூச்சு இறைக்குது? அப்படி என்ன சாப்பிட்டாங்க? ஆக்சுவலி இன்னைக்கு எங்க அத்தை டயட் 98 சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டாங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல டாக்டர், மீதி இருந்த 2 பீஸ என் மாமியார் கனகதுர்கா சாப்பிட்டாங்க. அதனாலதான் டென்ஷன் ஆகி அம்மாக்கு பிபி எகிரிச்சு. Shut up. இங்க நீங்க டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நீங்க தான் டாக்டர் நம்பி கூட்டிட்டு வந்திருக்கேன் டாக்டர். அப்ப சரி, அவங்களுக்கு வந்திருக்கிறது பிபியா, ஆஸ்துமாவா, ஹார்ட் அட்டாக்கா, இதுல எதுல போவாங்கன்னு டிசைட் பண்ணி சொல்ல வேண்டியவன் நான். பிகாஸ் நான் தான் டாக்டர் பிச்சுமணி, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் from லண்டன். சரி டாக்டர், அப்ப நீங்களே சொல்லுங்க. இப்பதானங்க சொன்னேன் டாக்டர் பிச்சுமணி எம்பிபிஎஸ் from லண்டன். டாக்டர் மொக்க போடாதீங்க டாக்டர். அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, அந்த பிபி மிஷின் எடுங்க. கொஞ்சம் கைய ஆட்டாம கம்முன்னு இருங்கம்மா. என்னங்க இது, பிபி மிஷினே வெடிச்சிருச்சு. இத பாருங்க, இது ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன். இதே நிலைமையில பிபி இருந்துச்சுன்னா நீங்க வேலைக்கு போறதுக்கு 16 நாள் ஆகும். ஏன் டாக்டர்? வை என்ன நொய்? நீ குடுக்கற பிச்சைக்கார பீஸுக்கு உங்க அம்மாவுக்கு நானா 16வது நாள் காரியம் பண்ணுவேன்? என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ எங்க அத்தைக்கு அவ்வளவு சீரியஸா? யா. இந்த வியாதிக்கு பேரு பிபி, அதாவது பிபி போபியா. ஐயோ, அப்ப எங்க அம்மாவை குணப்படுத்தவே முடியாதா? முடியும். இந்த அம்மாக்கு பிரெயின்ல ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். செலவு ஒரு 5 lakhs ஆகும். தரீங்களா? ஹலோ, தோ வந்துட்டேன்டி. ஹலோ, தோ மோட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். நீ பாருங்க, வாங்குங்க. அவராவது பரவாயில்ல, வராத போன்ல பேசுறாரு, நீ போனே இல்லாம பேசுற. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன டாக்டர், இவங்களுக்காகலாம் 5 லட்சம் ரூபாய் எல்லாம் செலவு பண்ண முடியாது. சரி ஓகே, எவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க? மேக்ஸிமம் 150 ரூபாய். அவ்வளவுதான். அதுக்கு மாத்திரை எழுதி தரேன், வாங்கி கொடுங்க. மாத்திரை சாப்பிட்டா குணமாயிடுமா? யாருக்கு தெரியும்? அத சாப்பிட்ட பேஷண்ட் எல்லாம் நான் திரும்பி பார்த்ததே கிடையாது. மேடம் சின்ன பாப்பா, உங்களுக்கு நான் கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிபி ஏறிச்சுன்னா என்ன ஆகுயா? என்ன ஆகும்? இப்ப நீங்க கத்துறீங்களே, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சவுண்ட். இதுக்கப்புறம் உயிர் நத்திங் பட் விண்ட். சார், என் பீஸ் எடுங்க. இன்னும் அந்த பொங்கல் இட்லி வடை வரவே இல்லையே. டாக்டர், அதுக்கு சேர்த்து தான் டாக்டர் கொடுத்துருக்க. வாங்க போலாம். ஓகே. ஹலோ, ஆல்ரெடி கமிட்டட். யூ மை பிரதர், கம். ஓகே. வரமா? அத்தை, என்னடி? பாத்தீங்களா டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு? உங்க வாயால தான் உங்களுக்கு இந்த வியாதியே வந்துச்சாம். அப்ப என்ன வாயடிங்கிறியா? அதுல என்ன டவுட்? அடியே, என்னைக்கு அந்த காக்கிநாடா கனகாவும் அவ பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்களோ, அன்னில இருந்து தாண்டி நான் வாயாட ஆரம்பிச்சேன். இப்படியே எல்லாரையும் உங்க ஸ்டைல்ல கலாச்சிக்கிட்டே போனீங்க வச்சுக்கோங்க, நீங்க காலாவதி ஆயிடுவீங்க. என்ன சுத்தி என்ன நடந்தாலும் நான் கேட்க கூடாதா? மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லனா அப்பிட்டு அவ்வளவுதான். ஐயோ, அந்த டாக்டர் நாக்கு கருப்பால இருந்துச்சு. ஒருவேளை அவன் சொன்னது நடந்துருச்சுன்னா? நோ, நெவர். சின்ன பாப்பா, இன்னையில இருந்து 1 மாசம் உன்னை யாரு உசு பேத்தினாலும் நீ டென்ஷனே ஆகக்கூடாது, அமைதியா இருக்கணும். இது நீ வணங்குற அந்த ஆஞ்சநேயர் மேல ஆன. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ఏంటి ఏంటి లుక్? ஐயோ, ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு என்ன மேலையும் கீழையுமா பார்த்து முறைக்கிறீங்க? நான் ஒண்ணும் முறைக்கலையேம்மா. அது என்ன நக்கலா ஒரு சிரிப்பு? என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. பின்ன எப்படிதான் சொல்வீங்க? ஐயோ, நீங்க என் சம்பந்தி, நான் போய் உங்களை அப்படி சொல்லுவேனா? பின்ன வேற எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? இப்ப உங்களை
உங்களுக்கு என்ன வேணும்? டீ. ஒரு கப்பு டீ கொடுத்தா போதும். ఆ ఆ ఆ ఆ పప్పు అమ్మా నీ అత్తగారికి ఒక టీ తీసుకొనిరా. ఇందాక అత్తగారు డి என்ன கோவம் வருதா? இல்லையே. வந்தா கமான் எழுந்துச்சு சண்டை போடலாம். கமான் கமான் கமான். வேணாம் சின்ன பாப்பா, சும்மா இருக்கிற உன்னை சொரிஞ்சு விட்டு பிபி ஏத்தி உன்னை காலி பண்ண பாக்குறாளுங்க. அடக்கி வாசி. டீ சாப்பிட்டா என் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தானே நீங்க டீயை தட்டி விட்டீங்க சம்பந்தி. அதனால எனக்கு கோவம் வராது. எப்படி வரும்? உடம்புல மான மணிகண்ட வெக்க வேலாயுதம் சூடு சுப்பிரமணி சொர்ண சொர்ணக்கா இதெல்லாம் இருந்தா தானே வரும். இவ்வளவு நம்ம வாயை புடுங்குறாளே. நான் என்ன அநாத ஆசிரமமா இவங்கெல்லாம் வந்து என் மனசுல குடி இருக்கிறதுக்கு? வயலண்டான வார்த்தைய கூட சைலண்டா பேசுறியா சின்ன பாப்பா? ஆனாண்டி. இந்தாங்கோ டேப்லெட். என்ன லுக்கு? இல்ல தெரியாம தானமா தட்டி விட்டுட்டேன். தெரிஞ்சேதா தட்டி விட்டேன். இப்போ என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் எதுவும் பேசல, நீயும் எதுவும் பேசாத. என்ன பேச வேணாம்னு சொல்றதுக்கும் நீ யாருடி? இந்த அடக்கி ஆடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். சரிங்க, நான் என் ரூமுக்கு போறேன். ஹலோ, எங்க போறீங்க? ரூமுக்கு போறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. அப்படியே லிஃப்ட் ஆகுங்க. நல்லா போட்டு வந்திருக்கே எவ்வளவு நேரம். என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் தெரியாம இழுத்துட்டியான்னு கேட்டா தெரிஞ்சுதான் இழுத்தேன்னு நீ சொல்லுவ. தெரிஞ்சுதான் இழுத்தேன்னு தெரியுதுல்ல. அப்ப வாங்கோ சண்டை போடுங்க. வாயில் என்ன கொழுக்கட்டையா, கையில் என்ன உருட்டுக்கட்டையா? Come on, fight with me. வேண்டாம்மா, யாருமே சண்டை போடக்கூடாது. அதுதாம்மா என் பாலிசி. அது மஞ்சிதி. வாழ்க்கை பூரா இப்படியே இருக்கணும். இல்லன்னா புரியுதா? புரியுதுமா. பாடி போலாம். ஆஞ்சநேயா, எனக்கு என் உயிர் தான் முக்கியம். இப்படி யாரு என்ன வந்து டிசைனா கலாய்ச்சாலும் இன்னும் 300 நாளைக்கு நான் வாயே திறக்க மாட்டேன். இது உன் மேல என்ன பண்றீங்க? பீசஸ்ல பாட்டு கேக்குறீங்களா? இல்லை குழந்தாய், கிருஷ்ணரின் பாட்டு. எம்பெருமான் தியாகராஜ பாகவதர் கிருஷ்ணரை நினைத்து மனமுருகி பாடிய பாட்டை நான் மனமுருகி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படிதான் வாய் இருக்குன்னு எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு ஓரமா உட்காந்து கிருஷ்ணனை நினைச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கத்த. குழந்தாய், எல்லாம் மாயை. ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கிருஷ்ணரின் நைவேத்தியம், கண்ணனுக்கு பிடித்த அவலை சாப்பிட்டேன். அது கூட உங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைச்சேன். எவ்வளவு நல்ல மனதம்மா உனக்கு. ஆம் குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு வேண்டுதல், நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். என்ன வேண்டுதல் கிருஷ்ணா? நான் +2 பாஸ் ஆனப்போ. ஓ, நீ பாஸ் பண்ணிட்டியா? நான் +2 பாஸ் ஆனப்ப வேண்டது இப்பதான் நனவுக்கு வருது. சரி, சொல். கண்களை மூடி கையை நீட்டுங்கள்.
எரியுதா? கற்பூரம் தாமா எரியுது, எனக்கு உள்ள எரியல. இப்ப எரியும் பாருங்க. இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. இந்த கம்பல் நல்லா இருக்கா? இதெல்லாம் எப்படி வாங்குறேன்னு லைட்டா யோசிக்கிறீங்க. லைட்டா இல்லம்மா, பிரைட்டா. உங்க பீரோல இருந்த உங்க பழைய நகை எல்லாத்தையும் சுட்டு கடையில போட்டு இத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். என்ன கோவம் வருதா? வரல வரல. எனக்கு எங்கம்மா கோபம் வரப்போகுது? எனக்கு அப்புறம் இது எல்லாமே உனக்கு தானே. அது சின்ன பாப்பா, கூல் கூல். எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு லீவ் இட். அம்மா, என்ன சம்பந்தி கிருஷ்ணா? கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி சோத்த தின்னுட்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு என்ன வேண்டும் கிருஷ்ணா? மரியாதையா இந்த புடவையெல்லாம் துவச்சி அயன் பண்ணி வைங்க. அதற்காகத்தான் இஸ்திரிக்காரன் இருக்கிறானே. அது எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு வெட்டியா இருக்கீங்க? முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சண்டை போடுறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? வாங்க, கமான். என் அப்பன் கிருஷ்ணன் பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்தான். நீங்கள் எனக்கு புடவை தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன? இந்த புடவைகள் எல்லாம் தோய்த்து நான் அயன் செய்ய வேண்டும், அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கோவம் வரல? வராது கிருஷ்ணா. நீங்கள் போங்கள் கிருஷ்ணா, நான் துவைத்து வைக்கிறேன். சாரி பாவா பூரி, சாரி பாவா பூரி, பாப்பு சாரி பாவா பூரி. பாப்பு சாரி. அட சீ, மாவை தேய்ச்சி எண்ணெயில போட்டு வெளிய எடுத்தா புசுன்னு வரப்போது பூரி. அத செய்ய தெரியல உனக்கு. ஐயோ, என் லௌகீக வாழ்க்கை ஜோரா இருக்குன்னு பார்த்தா இத்த கட்டதுக்கு அப்புறம் போரா போயிடுச்சு. நான் உன்கிட்ட அப்படி என்ன கேட்டேன்? காங்கரா சிக்கனும் மாங்காய் பச்சடியும் கேட்டேன். அத செய்ய தெரியல உனக்கு. கொல்ல வளர்த்து வச்சிருக்கா பொல்ல. ஏன் கிருஷ்ணா, என் மகனை ஏன் இப்படி தாளிக்கிறாய்? தாலி கட்டின உன் பிள்ளைக்கு தாலிக்கு தெரியல, அதான் நான் தாளிக்கிறேன். சப்பாத்தி போட தெரியாதவனுக்கு சப்போட்ட பாரு. ஏய், இப்போ மரியாதையா நீ பூரி செஞ்சு தர போறியா இல்லையா? ஏய், என்ன நீ ரொம்ப டென்ஷன் பண்ற? மரியாதையா இப்படி பூரி செஞ்சு தர போறியா இல்லையா? முடியாது. ஐயோ அத்தகாரு, கை வலிக்கிறதா குழந்தாய்? இப்படி சைடில் நின்று அடித்தால் மண்டை எப்படி பிளக்கும்? 90 டிகிரி கிராஸ் பண்ணி வந்து மண்டையை பிள. கண்ணன் பக்தியான எனக்கு கபால மோட்சம் கிட்டும். உனக்கு கோவமே வரலையாமா? வராதடா கிருஷ்ணா. டயத்தை வேஸ்ட் பண்ணாம உள்ள போய் இந்த அம்மாவுக்கு சிவக்க சிவக்க பூரி சுட்டு குடுப்பியே, அதே மாதிரி உன் பொண்டாட்டிக்கு சுட்டு கொடு போ. ஏய், இப்ப நீ பூரி சுடலே, நான் உன்னை சுட்டுடுவேன். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். பாத்தீங்களா, தந்தூரி சிக்கன் ஞாபகம் இருக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே எனக்கு கொடுக்காம சாப்பிட்டீங்க. ஆஞ்சநேயா, உன் மேல செஞ்ச சத்தியத்தை நான் மீறவே மாட்டேன். என்ன முணுமுணுக்கிறீங்க? முடியல. ஆனா நான் உங்களை மாதிரிலாம் இல்ல. உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மிச்சத்தை நான் காலி பண்ணுவேன். ఓకే, తీసుకోండి. இப்படியே ஒரு 6 மாசம் போதும்.
டோட்டலா உங்க திமிரு அடங்கிடும். எதுக்குமா என்ன ஸ்டாப் பிளாக்ல அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? டைம் இல்ல டாக்டர் ப்ளீஸ். சரி என்ன விஷயம் சொல்லுங்க. என் சம்பந்தி சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப முத்தி போச்சு டாக்டர். டாக்டர் அண்ணன் குடுக்க போன எங்க அம்மா கண்ணத்தை கடிச்சு விட்டுட்டாங்க. எங்க அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க டாக்டர்? அது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை நீங்க கண்ட்ரோல் பண்ணதுனால வந்த மன அழுத்தம். கவலையே படாதீங்க. ஒரே ஒரு ஊசியை போட்டு அவங்களுடைய ஆவேசத்தை கட்டுப்படுத்திடலாம். ஏன் டாக்டர் நீங்க ஏன் ஆவேசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா அவங்களே கட்டுப்படுத்த கூடாது? என்ன சொல்றீங்க? இல்ல என் சம்பந்தி படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. நீங்க தான் அவங்கள மர்சி கில்லிங் பண்ணணும். மெர்சி கில்லிங்கா? ஆமா பண்ணலாம். பட் அதுல ஒரு சிக்கல் இருக்கே. அதுல என்ன டாக்டர் சிக்கல்? போன வாரம் தான் நர்ஸ் மெர்சி சம்பளம் கொடுக்கலன்னு வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்கள கூட்டிட்டு வருவேன்? அடம் கொய்யால உன் வாயில பெனாயில ஊத்தி வருவேன். மெர்சி கில்லிங்னா கருணை கொலையா? ஓ, கருணை கொலையா? அது தப்பில்ல. என்ன டாக்டர் பெத்த புள்ள நானே சொல்றேன். எங்க அம்மா கருணை கொலை பண்ணிட்டு பண்ணலாயா? நீ சொல்லுவ. மாட்டிக்கிட்டா எவன் உள்ள போறது? நீதான். இத பாருங்க, மெர்சி கில்லிங்ன்றது ரொம்ப பெரிய தப்பு. டாக்டர் 1 lakh தரோம். பெரிய தப்புமா? 1,10,000 ஓகேவா டாக்டர்? தப்புமா? 1,25,000 கொடுத்தா தப்புதான். இருந்தாலும் ஓகே. சின்ன பாப்பா உன்னை கருணை கொலை பண்ண போறாங்களா? அப்போ உன் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏய் சின்ன பாப்பா, யாரு யாரு? நான் தான் நீ ஆணை போட்ட ஆஞ்சநேயர் பேசுறேன். சின்ன பாப்பான்னா யார் தெரியுமா? வீரம். சின்ன பாப்பான்னா அர்த்தம் தெரியுமா? திமிரு. நீ யாருக்காகவும் உன் கேரக்டரை மாத்திக்காத. இப்படியே இருந்தா இன்னும் 5 நிமிஷத்துல நீ ஜடப்பொருள் ஆயிடுவ. நான் சொல்றேன், பொறுத்தது போதும். அடிச்சு தூள் கிளப்பு. அப்படியா சொல்றீங்க? ஆமா கிளம்பு. இப்ப பாருங்க. ஜெய் ஆஞ்சநேயா. இதுதான் ஊசி. ஊசின்னு சொன்னீங்க, எதுவுமே காணோம். இப்ப ஓகேவா? இந்த ஊசி அவங்க காதுல போட்டா அப்புறம் உங்க சம்பந்தி மிஸ் ஆகவே மாட்டாங்க. ஆமா, பேஷண்ட் எங்க? செத்துட்டாங்களா? அடி பாவிகளா! ஊசில மருந்த ஏத்துறதுக்குள்ள அவங்கள போட்டு தள்ளிட்டீங்களா? ஐயோ டாக்டர் இப்படினா மேல மாடில. ஓகே, ஃபாலோ மீ. டிக்கெரி டிக்கெரி டாக் மவுண்டன் அப் தி டாக். டிக்கெரி டிக்கெரி டாக். டிகிரி டிகிரி டாக். ஹலோ மேடம். ஹலோ மேடம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? கிழிஞ்சது. நான் தான் டாக்டர் பிச்சுமணி. ஐயோ, நீங்க தான் கிழிஞ்ச டாக்டர் பிச்சு. இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது. காதுல அழுக்கு இருக்குது, ஊசி போட்டு எடுக்கணும். ஐயோ டாக்டர், உங்க காதுல அழுக்கு இருந்தா ஏன் காதுல எதுக்கு ஊசி போடணும்? இத மட்டும் ரிப்பீட் பண்ணாம கரெக்டா சொல்லு. உங்க காதுல அழுக்கு இருக்குது, அதத்தான் ஊசி போட்டு எடுக்கணும். டிகிரி டிகிரி டாக். எங்க காத காட்டுங்க. சின்ன பாப்பா ரிட்டர்ன்ஸ்.